இப்போ தக்காளி விலை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்து வச்சுட்டிங்கன்னா எத்தனை இட்லி தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அட ஆமாங்க, சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ அடி தூளாக இருக்கும். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி 1 கிலோ போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மூலம் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அண்ட் அரைச்ச தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை வந்து 1/2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி அதையுமே சேர்த்துருக்கேன். கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேற ஒரு கடாயில் குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயம், தூளாக கட் பண்ண 15 பல்லு பூண்டு, நம்ம வதக்கி வச்ச தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு ஃபைனல் டச்சே இந்த கடுகு வெந்தயத்தூள் தாங்க. இது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போல் வெறும் வானிலையில் நீங்கள் வறுத்து அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி. க்ளீனான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது.